வணக்கம் வணக்கம். என் வீட்டு பரிகாரம் யாரு? மூஞ்ச போட்டு பீடி ஆயுது. நந்தியாரி நாமல் தான் நான் ஊரு கூலிய கை வாயில வாய் அடக்குற ஏக்கு போற ஊத்து வர நக்கல மகனே. உன் பக்கம் பேசுறவன் உனக்கு தோடு பண்ணி என் குய நக்கல மகன் ஊரே ஒத்தனி பேரே பொத்தனி உன சொல்லப்பட்டா ஆம்பளை பொத்து
என்னடா என் பக்கம் வரவங்க தூக்கி போட்டு நக்கிடுவாங்க. தூக்கி போட்டு நக்கிடுவாங்க. 100 பொம்பளை பார்த்தா எட்டி ஒதுக்கு ஏறி அடி போய் எட்டி அடிக்காது விடுமா. என்னடா அதுல பிறந்த நாள் எங்க எங்கட பிறந்தநாள் டேய் எங்க பிறந்தநாள் பிறந்த நாள் எங்க பார்த்தாலும் பாட்டை ஒத்து பார்த்து சீக்கிரம் வராது பின்னாடிக்கு முன்னாடிக்கு முட்டிக்கு ஆதரவு போட்டு அடி உங்க சொல்லி முடியா யாரா என் குடியரசு யாரா குழந்தை ஓட்ட என் குடியரசு மகா குழந்தை அந்த செக்கத்து மூஞ்சி நல்லா இருக்கும் வாங்க கையால சொல்லி அம்மா வாயால ஓட்டு வாயால சொல்லி கையால ஓட்டு வாயில சொல்லி நீ கையில ஓட்டி எடுத்து குடிச்சுக்கா குடிச்சிருக்கேன் ரத்தம் எங்கடா குடிச்சிருக்கேன் திருஷ்டி பொம்மை அடிக்கிற வீட்டுக்கு திருஷ்டி பொம்மை தேவை கிடையாது ஏமா பாரு போட கட்டுவாளா குடும்பத்துல பொந்து வாங்கலாம் பட்டாசுக்கும் தொட்டு பத்த திணிக்கும் அம்மா அம்மா எல்லாம் செத்துமா உனக்கு பாருமா அடிக்கிறதுல கூட இருந்தது எதனா கொடுத்துருப்பாளா நான் எங்க தொந்தி அவர் வந்து உட்காந்து பக்கத்துல அண்ணா உங்களை பார்த்தா ஆண் மகனை போல தொங்குது ஆம்பளை கிடையாது ஏண்டா நீ எப்படி ஆம்பளையும் இல்ல இப்படி பொம்பளையும் இல்ல அப்படி அதுலயும் இல்ல அதை நிக்கிறடா நீ 2ஆம் கட்ட ஆம்பளை இருக்கிறாடா நான் 9 தான் நான் 9 தான் அவங்க இருக்கிற 9 தானே என்ன தெரியுமா நீ என்ன 9 தானே என்ன 9 தானே என்ன சாதாரணமா சொல்றேன் பொம்பளைங்களுக்குன்னா அழகு அரவாணிங்க தேவினை அனுப்புறிய உம்மநாடிக்கு போச்சு அனுப்பிருப்பு நீ டேய் இந்த பக்கம் கைவனா கைவன் லேசு அட போடாத பயந்துருது அதனால தானே வீட்டு மேல சத்து போடுறதுக்கு எல்லாத்துக்கும் நீ அனுப்புற ஒரு அறியாத பசங்க போன் பண்றானே அப்படியே பட்டலாம் அனுப்பிட்டாங்க வீட்டு மேல மோல்டிங்க போட்டு வைப்பேன் போச்சு அனுப்புறதுனால பிஞ்சு இதுலயே மொட்டை பசங்களே பாத்துட்டு வரேன் அவனுடைய ட்ரைனிங் டீச்சர் இப்பதான் ட்ரெயின் கத்து கொடுக்குறேன் ஆமா சின்ன சின்ன பெல்லாங்கள பாருங்க only for ஆமா only for ஏமா இங்கிலீஷ் டீச்சர் இருந்தம்மா 12 age below நான் 90 கிலோ இருக்கிறேம்மா 12 என்னடா இஸ்கோ அதுக்குதான் 8ஆம் கிளாஸ்ல லவ் பண்ணிட்டு 10ஆம் கிளாஸ்ல முச்சடு இட்டு ஓடி எக்ஸாம் ஏதாவது என் புதிய நக்கன மகன் மாமியார் கஷ்டம் அதுதான் ரீதா படிக்கின்றாங்க சோமான்றது அப்படி அண்ணா எங்கது என்னதப்போ என்னது யார் பேசுங்க அம்மா ஏமா யார் வயலும் கை கை வைக்காத ஏன்டா நீ போன அடிக்கோ உன் கொத்த பிடிக்கிடுவாங்க நிக்க வச்சு தாலி பெண்கள் குலத்தை எப்படி பேசாதரா பெண்கள் குள்ளும் அந்த பக்கம் இருக்கிற 10 ரூபாய் மூஞ்சி வீச மாட்டானோ பெண்கள் இந்த பக்கம் பொம்பளைங்க பொம்பளை வேசத்துக்காருக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் தான் கொடுத்தாங்களே தவிர ஆமா அப்படியாப்பட்ட என் தாய் குலம் நல்ல குலம்டா இந்த பக்கம் பள்ளிப்பட்டுக்கு மேல கேள்றா பள்ளிப்பட்டுக்கு மேல வந்தா கூத்துக்கார போய்க்காது என் கூட நக்கர மக்கள் இல்லை சாய்கம் போல் முக்க நீடுக்கிறே ஒரு பொம்பளை வேசத்துக்காருக்கு அவன் அருமையா கொடுப்பாங்க பூஜை நாளாண்டே அவன் பூஜை பேசுறாங்க 10 ரூபாய் பேசுறேன்
இந்த பக்கம் அப்படி பேசினாதான் ஏமா சிரிக்கிறீங்க ரீசனா பேசுறேன் எந்த நான் தமிழ் சொச்சமா பேசுறேன் அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டீங்களா ஆமா ஒரே கெட்ட வார்த்தை வராது தோயா தமிழ் நம்ம மேடம் மேடம் நான் சொல்றத சொல்லு ஓகே முத்தை போல் முற்றெடுத்து மல்லி போல் செருமெடுத்து தித்திக்கும் தேனெடுத்து நாவிலிருந்து சரஸ்வதி ஹalleluya இதுதான் முட்டட்ட பட்டட்ட என்ன சொன்னது முட்டத்து ஆம்லெட் போடு எங்க பாத்துக்கலாம் இந்த ஊர்ல என்ன சொல்லுப்பா தான் பாத்துக்கிறேன் எங்க பாக்க சொல்ற உன்னை எதனா சொல்றேன் நான் அப்புறமா அர்த்தமா நீ உடுவா நான் எந்தி அடிப்பு எட்டி உதப்பேன் தலைமாலை ரொம்ப மோசமா மூஞ்சி நிலக்கரம் தோட்டக்கரம் சேர்த்தான் சேர்த்தான் அழிச்சு பண்ணி போடலாம் 20 வயசு ஆகுது 3 புள்ள பார்த்துக்கு 4 செஞ்சோம் அவனுக்கு பேசுறவன் அவளை தூய்மை பயந்து போடுறாங்க அண்ணா இன்னைக்கு ஆசை பாசமான அருமை பெருமையாக விளங்கக்கூடிய மாபெரும் தாய் தந்தையாகப்பட்டவர் தரித்திர நாட்டை விட்டு பொன் உலகத்துக்கு சென்று விட்டார். இது போய் தமிழ் எப்படின்னா ஒரு அப்பா அம்மா இருக்கிற நேரத்துல அப்பா அம்மாவோட அருள் தெரியாது. சட்டை பண்ணிக்க மாட்டேன் 50 ரூபாய்க்கு சக்கரை வருமா கிருஷ்ணய்யா தனம்மா என்று சொல்லக்கூடிய கண்ணம்மாயாக வழங்கக்கூடிய மாபெரும் தாயும் தந்தையும் இருக்கு நேரத்தில் அருமை தெரியல. என் தாய் தந்தை மாண்டு பல வருட காலங்கள் ஆகிவிட்டார். தரித்திர நாட்டின் ரங்கன் வெங்கடேஷ் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் ரங்கசாமி என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் தன் தாய் தந்தையாக வளரக்கூடிய இருவரை கொண்டாடி என்னை பெற்ற அம்மாவே என்னாசை அம்மாவே செல்லப்பிள்ளை தாரம்மா அசமக மாட்டியிருந்து அருமை பெருமையான எனக்கு அப்பன மலையில ஒரு தோண்டு வளர்த்த மலை எங்களை தூக்கி வளர்த்த பணி நீங்க இல்லாத நான் முதல்ல நாங்க தவிக்கிறோமே நாங்க தனிமரமா நிக்கிறோமே எனக்கு கல்லு மலை மேல எனக்கு காக்காத கூவதுன்னு எனக்கு நாங்க காக்காயத்தான் தோர்த்துவோமோ எங்களை பெத்து வளர்த்த அப்பா அம்மா நாங்க கண்ணீரை தான் விடுவோமோ எனக்கு பொண்ணு மலை மேல எனக்கு குயிலே வந்து குமுதன எங்களை பெத்து வளர்த்த பண மயில ஊரில் அம்மா இல்ல பிள்ளைங்கன்னு அப்பா இல்ல பிள்ளைங்கன்னு நீ வளர்த்த ஒரு பிள்ளைங்க எனக்கு பெத்தெடுத்த அப்பா இல்ல அம்மா இல்ல என்ன எனக்கு நாங்க குயிலத்தா ஓட்டுவோமோ எங்க அப்பனா பல வந்து எங்களுக்கு குரல் கொடுத்து பார்த்தாருன்னு நாங்க கண்டுதான் தேடுவோமோ ஏப்பா
கட்டி கருப்பு ரெண்டு என் கருத்துல பணி என் கருத்துல மலை எனக்கு கண்ணு மேல பேரது நயமோ எமோ நான் கொஞ்ச காலம் எங்களோட இல்லாம நீ தானத கருந்ததுன்னு என் பார்த்தக்கு என் மலை எனக்கு பிஞ்சு கருப்பு ரெண்டு பார்த்த காரம்பல பணம் இல்ல ஊரில அடி ரெண்டு பிள்ளைங்க எனக்கு பிஞ்சு மழை பெய்ததுன்னு எங்களை பிரிஞ்சு போன நாள் முதல்ல எங்க அப்பனா அம்மா இல்லைன்னா நான் பணப்பட்டு பாடுறேன்டியா நான் விறகு சம எடுத்துக்கினியா நான் பிறந்த வர வீட்டுக்கு மலை அப்பனே நீ ரெண்டு பிள்ளைங்க இன்னைக்கு நாங்க விறகு சம மாற்று வரல எப்போ எங்க வேதனைய கேப்பாரில்ல இன்னைக்கு நாங்க சாடி கூட எடுத்துக்கிட்டு எனக்கு அப்பனா அம்மா எல்லாம் சன்னியாச பிள்ளைங்க நாங்க சஞ்சாலத்த மடியல் கேட்டு நாங்க பிறந்த ஒரு வீட்டுக்கு வந்தோம்னா பண மலையில உரியில எங்க சாணி கூட மத்து வரல எங்க அப்பனா மலையில வீட்டுல எங்க சஞ்சாலத்தை திருப்பாரில்ல அப்படி பொத்தி வளர்த்த தாய் தந்தை இல்லை என்று ஆமா என் பெற்றெடுத்த மக்களாக வரக்கூடிய வெங்கடேசனும் ரங்கை என்று சொல்லக்கூடிய ஆமா இருவரும் ஒன்றாக சேர்ந்து மாபெரும் மல்லிமுல்லை கொடுத்தால் வாழ்விடம் ஆமா அங்கை கொடுத்தால் கீழ்விடும் என்று ஆமா கை கொண்டு கணக்கு கொடுத்தார் அவருக்கும் அவர் கொடுத்தாருக்கு நம் குழுவின் சார்பாக நன்றி கலத்த வணக்கம் நன்றி அழகு அம்மா நாமர்தானவே அதாவே பக்கத்துல நிக்காத பொழப்பா இருக்கு நாமர்தானா உன்னேதான் போ கூப்பிட்டு அசிங்கப்பத்திர பாரு யாவூரு தூத்துக்குடி இதெல்லாம் ஒரு பாட்டா என்னடா எல்லாம் யா ஓட்டு என்னடா நீ அப்படியே பட்டா கடிச்சிட்டான உங்க மாமியார் நாய் கடிச்சான்னு தெரியும் நீ கடிச்சுன்னு தெரியும் நாய் கடிச்சானே ஊசி போட்டு வந்த 16 ஊசி எல்லாம் நீ சத்தியமா சொல்றேன் இருந்தா இருக்கட்டும் நாட்டுக்கு நான் உன்னாடா குடி சொல்லக்கூடிய மாபெரும் தந்தையா ஆமா இன்னும் தினத்தில்
மண் உலகத்தை விட்டு போனாலும் தம் மன்னரை விட்டு செல்லவில்லை. நம் குடும்பத்து மக்கள் அனைத்து பேர் ஒன்றாக சேர்ந்து இந்நாள் தினத்தில் அனைத்து பேர் கண்முழிக்க வேண்டும் என்று நாடகத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். எங்கடா பாய்க்கிறீங்க? எங்க கூட்டு பாய்க்கிற பாரு. அங்க போய் பாரு. நாட்டுக்கு நாடு நன்னாடு பொன்னாடாக சகுந்தலம்மாயின் சொல்ற மாபெரும் தாயாராகப்பட்ட இந்த தினத்தில் உலகத்தை விட்டு மறைந்தாலும் கிருஷ்ணம்மாயின் சொல்ற மாபெரும் தாயாராகப்பட்டவர் தரித்திர நாட்டு இந்த மண் உலகத்தை விட்டு சென்றாலும் தம் பெற்றெடுத்த மகனாக விளக்கூடிய ரவீந்திர பாபு மருமகளாக விளக்கூடிய சொப்பனாகப்பட்டவள் எப்படி கண்டுகளித்து சொன்னா முத்தைக்கு முத்தாயே அண்ணாய வளர்த்தாய் அண்ணாய வளர்த்தாய் முத்தைக்கு முத்தாயே எனக்கு நீ பெற்ற பிள்ளாடிய 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 எனக்கு நிலக்கல்லை வைத்து போட்டி எப்பாசமா மலே மலே எனக்கு நின்றறியா நின்றறிய முதலத்தியா எனக்கு பெத்த மயில உரல 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 எனக்கு நாங்க நின்று எரியறே என பெத்து வளர்த்த மலே மலே நாங்க நிலக்களைஞ்சு எனக்கு நிலக்களைஞ்சு நிற்கிறேன்டியா எனக்கு பச்சை கல்லை வெத்து போட்டியா எனக்கு பத்தி ஏரியா வெத்து போட்டியா என் பாசமான மயில உரல உரல நீ போனாலா எனக்கு நான் புள்ளன பத்தி ஏறியா என பெத்து வளர்த்தாமல பாசத்துக்கு எக்குமோ எக்குமோ எனக்கு பச்சை புளிய மரம் எங்க மயில உரல எங்கம்மா போன நான் முறையில எனக்கு நாங்க பந்தாடி வெளியே வந்தா எனக்கு பச்சை தண்ணி பஞ்சாண்டியா எனக்கு பச்சை தண்ணி பஞ்சாண்டியா எனக்கு சுரட்ட புளிய சுத்தி மத்த அறிந்தா மலே மலே எனக்கு சூதாட நந்த வேணா எனக்கு சூதாட நந்த வேணா நான் சூதாடி வெளியே வந்தா எங்க அம்மா இல்லாத வீட்டுல எனக்கு சுட தண்ணி பஞ்சாண்டியா 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 எனக்கு ஆளா வேலை கிடைத்து எனக்கு அடிக்கிணறு தண்ணி எடுத்து என் மாமி போல என் அத்தை போல அம்மா என்று உன் ஆசையுள்ள மருமக எனக்கு ஆக்கி வச்ச சாதத்தை எனக்கு அழித்துள்ள அம்மா இல்லை அழித்துள்ள அம்மா இல்லை எனக்கு பொங்க வேற எடுத்து எனக்கு புது கிணறு தண்ணி எடுத்து நான் பொங்கி வச்ச சாதத்தை
என் மாமியார் இல்ல வீட்டுல எனக்கு பிடிச்ச துணால இல்லைன்னு என்ன பொறடிய என்ன பலாண்டியா 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 கையளவு உள்ளத்திலே விளையாடி நாட்டுக்கு வரக்கூடிய அத்திமேச்சர் தாய் கிராமத்தை சேர்ந்த மாபெரும் அத்திமேச்சர் தாய் கிராமத்தை சேர்ந்த மாபெரும் தாயாராகப்பட்டவர் திருத்தாய் பெற்று தாயாராகப்பட்டவர் காமச்சந்திரன் என்று இந்நாள் தினத்தில் தன் மகனாக விடக்கூடிய ரவீந்திரன் என்று சொல்லக்கூடியவர் மருமகளாக வளர்க்கிற சொப்பனாகப்பட்டவர் கை கொண்டு கணக்கி கொடுத்து அவர் கொண்டாடுகிறார். ஆட்டோ வருது வழிவிடுங்க. அருமை பெருமையாக வழங்கக்கூடிய எந்த தாய்க்கு வராத கொடுமையாக சரி சொல்லுமா எந்த தாய்க்கும் இல்லாத கொடுமையாக வழங்கக்கூடியது மாபெரும் கொடுமையாக வழங்கக்கூடியது பெருத்தொரு கொடுமையாக வழங்கக்கூடியது எந்த தாய்க்கு வரக்கூடாது எந்த பெண்ணுக்கு வரக்கூடாது கொடுமையாக மாபெரும் தாயாராக வழங்கக்கூடிய கஸ்தூரியன் சொல்லிட்டு மாபெரும் தாயாராருக்கு தன் பெற்றெடுத்த மகனாக வளரக்கூடிய கிராந்தி குமார் என்று சொல்லக்கூடிய பிள்ளை தாய்க்கு பிள்ளை கொள்ளி வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட தாயாருக்கு பிள்ளைக்கு கொள்ளி வைத்திருக்கிறார் தாய். இது பெருத்ததோ தாவும். அப்படிப்பட்ட மாபெரும் தாய் கிராமத்தில் பிள்ளைக்காக தாய் கொடுத்த காணிக்காகப்பட்டது எப்படி தெரியுமா? என் கண்ணே உன்னை காணாதே மகனே மகனே எனக்கு சுக்க பொழைச்சு வரும் எனக்கு சூரியனை தாண்டி வரும் எனக்கு சுக்கல பிள்ளை இருந்தா இது அம்மா நான் செத்து கிடந்தானே என்னை சுத்தி வந்து கொள்ளிடும் நான் செத்த கொள்ளிடு என்ன நான் வரமா இருந்தேன் தவம் இருந்தேன் பெற்று எடுத்த மகனே மகனே இன்னைக்கு நான் உன்னை சுத்தி வந்து நான் கொள்ளிட வேண்டும் இந்த பாவி கடை இது அம்மா குரலை கேட்கலையுவா எனக்கு கண்ணெடுத்து பகலையா
எனக்கு வெள்ளி முளைச்சு வரும், எனக்கு வெங்கலத்தை தானி வருண்டா என் பரப்பு ஐயனையா. எனக்கு வேற நல்ல புள்ள இருந்தா, எனக்கு அம்மா நம்ம ஆண்டு கிழந்து இருந்தா, எனக்கு கசுகமையப்பா, எனக்கு ஓடி வந்து கொல்லிடுமா என் பரப்பு ஐயனு. நீ பாதியில போன அந்த பரமனை ஏதாவணும், நீ பரமன் பதி சேர்ந்தாயோ, நீ சிவலோக சேர்ந்தாயோ. இந்த மாலோட சஞ்சாலா உனக்கு கேக்குதா கேக்குதா கேக்குதா? எனக்கு 5 மலை அடிக்கும் மல்லியா நம்ம வயிற்றிலே, எனக்கு 6 மல்லியை தண்ணா. எனக்கு இந்த புள்ள பிறக்கலனால இந்த பாவம் பண்ணிக்க அள்ளிக்கியா. இந்த வேதனை தான் இல்லடா, இந்த வேதனை தான் இல்லடா. நினைச்சத்து கிடந்திருந்த எனக்கு சஞ்சாலம் தான் இல்லடா, சஞ்சாலம் தான் இல்லடா. நான் பெத்து எடுத்த பிள்ளைக்கு நான் கொல்லி போட நின்று, நான் பிறந்த ஒரு பாவமோ, நான் வளர்ந்த ஒரு பாவமோ. என் தலையில போட்ட எழுத்தோ அவ என் பொறுப்பு ராஜனு. இந்த மன படுத்து உறங்கனா என் கண்ணீர் ரொம்புது ரொம்புது ரொம்புது. நான் தேமி எழுது என்ன பலண்டியா, தூக்கிட்டு என்ன பலண்டா பலண்டா. இந்த கெதியா எந்த அம்மாளுக்கு எந்த பொண்ணுக்கு வரக்கூடாது கூடாது. இன்னைக்கு நான் வாரிய மல் எடுத்து இன்னைக்கு வாசன மல்லி என்று நான் வளர்த்தது ஒரு மென்மையும், இந்த வளர்த்த ஒரு அம்மாளுக்கு நீ வேதனைய வச்சுட்டு நீ எங்க தான் போனியோ. எனக்கு தோளத்தை மல்லிடும், இன்னைக்கு உன்னை தூக்கி வளர்த்த அம்மாளுக்கு நீ தொலைத்தது ஒரு மீன்மிடும். என் புள்ள பிறந்த நான் ஆசையா இந்த அம்மாளுக்கு நீ துன்பத்தை வச்சுட்டு நீ தேவன் பதி சேர்ந்தாயோ, நீ தேவன் பதி சேர்ந்தாயா. யாரைத்தான் நம்புவதோ அப்படி உலகத்தில் யாரை நம்புவது, எப்படி வாழ்வது என்று ஆதிரம் தாயாராக பிள்ளை கொள்ளிட வேண்டும் என்று ஆசையோடு இருந்தவன் தாயாருக்கு வேதனை வைத்து மறைமுகமாக ஆண்டவன் பதிவு இருக்கின்ற கிராந்தி குமார் என்று சொல்கிற மாபெரும் மன்னனாகப்பட்டவரை பார்த்தாலும் பாறை பற்றி கை கொண்டு காணிக்கை கொடுத்தார். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி கணக்கு. பாபி என்று சொல்லக்கூடிய மாபெரும் அண்ணனாகப்பட்டவர்
மாமனாக விளங்கக்கூடிய தந்தைக்கு ஒப்பற்றவராக விளங்கக்கூடிய ரோசை என்று சொல்லக்கூடிய மாபெரும் மாமனாகப்பட்டவரை இந்த தினத்தில் தரித்திர நாட்டை விட்டு மறந்து விடுவோம் என்று கை கொண்டே காணிக்கை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மாமனாகப்பட்டவர் என்றைக்கும் என்னை தூக்கி வளர்த்த மாமனாக இருந்தாலும், ஆசை பாசமான என் அக்காவுக்கு புருஷனாக இருந்தாலும், எங்களுக்கு தாய்க்கு தாயாகும் தாய் மாமனை போலவே என் மாமனாக விளங்கக்கூடியவர் எங்களை வளர்த்தார் என்று கை கொண்டு காணிக்கை கொடுத்திருக்கிறார். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறோம். நிலக்கிறியா டவுனுக்கு போயிடல என்ன போடுறீங்க? என்னங்கிறாங்க வருங்க. வந்துரு பாரு சாமியா. அண்ணா சுகந்த சுந்தர முல்லை அழகில் ரதியும் மெச்சை. அப்புறம் நான் கேட்பேன், தம்பி எனக்கு பார்க்க மாட்டேன். சொல்லுங்க. சுகந்த சுந்தர முல்லை அழகில் ரதியும் மெச்சை. அதெல்லாம் கணக்கே கிடையாது. சொந்த சொந்த யாரா கூட பேசல அந்த அக்கா. என் பேரு சுபத்ரை, என் கணவர் அர்ஜுன மகாராஜன், என் அண்ணனும் மாயக்கண்ணன், என் நாடும் ஆனைக்குந்தி அமராவதி பட்டணம். அண்ணா எனக்கு அழகான பிள்ளை பிறந்தான். என் மகன் பேரு வீரவாள் அபிமன்யு. அப்படி இருந்தாலும் அண்ணா வீட்டுக்கார் நல்லா இருக்கிறதுக்கு எதனா செய்யலாம். ஆத்னா மாமியார் வீட்டு கோல் லட்சம் மாமியார் வீட்டுல பசங்க படிக்க போட்டணும். வீட்டை பூசிக்கிற பையன் நீ என்ன பேசுற? அப்படி சத்தியமான பொய் எல்லாம் பேச மாட்டேன். எல்லாம் பயப்பட்டு மாமியார் வெயில் பூ வித்துனதுக்கு துட்டு எடுத்து பொண்ணு நமக்கு அது என்னத்துக்கு. அப்படி இருந்தாலும் அண்ணா என் கணவருக்காக நான் என்ன செய்தேன் தெரியுமா? நீ கூட கோயில் வேற ஏண்டா கஷ்டம் அம்மா கஷ்டம் நம்ம கஷ்டம் ஊரெல்லாம் வர்றது ஏத்திக்கிட்டு பட்டா இதே கஷ்டம். பட்டா எழுதிக்கிறோமோ கொட்டா எழுதிக்கிறோமோ சும்மா வாங்கி வச்சுக்கிறோம். எல்லாரும் தலா 20 ரூபாய் வச்சுங்க, நான் வருவேன் அப்புறமா. நீ கொடுத்த துட்டம் பாசமான போட்டுறேன். நாட்டியம் திருநாளாச்சு. சொல்லுவாங்க ஊர் மேல கூத்தாத்துக்கு வந்தியா, நீ வீட்டுக்காரங்க சொல்றதுக்கு வந்தியா? உன் நல்லதுக்காக சொல்றேன். என்ன எதுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் அந்த அளவு வச்சு திரும்ப பண்றாரு. வர்றாங்க ஒரு 100 ஜாஸ்தியா ஒரு 500 ஒரு 1000 ரூபாய் போடுவோம். ஏய் எங்க அம்மா எனக்கு ஏதோ துட்டு கொடுக்குறாங்க, போய் வாங்கி வாடா போடா. யாருடா யாரு? நான் போய் வாங்கினது. எங்க அம்மா கொடுக்குறாச்சு, நீ போய் ஏதோ பண்ணிட்டு மரியாதை எனக்கு துட்டு 50 ரூபாய் வாங்கி வந்தா சரி. இல்ல தொடப்ப கட்டே பிஞ்சு கொடுக்க போவாரு. இன்னும் 3 பேர் இருக்கிறாங்களா உள்ள சாமி? டைம்
5:22 5:30 வீட்டுக்கு வேலையில சோறுக்கு ஆகி போகலாம் போக போயிட்டு போ நந்தோ நந்தோ போ வீட்டுல எந்த வேலை இல்ல வேறு மருமக்கள் காசு துருமுட்டு மஜா காய்ச்சிட்டு போறது போகணும் அண்ணா தகுர்தம் என்று தாளம் சுபதிரை 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 நாயகம் என்று வருவார். சுபதிரை 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 ஒரு பேரா எத்தனை பேர் மூணு அண்ணா இப்படி ஒரே ஒரு பேர் ஒப்பற்றமான பேர் சரி ஆசியுள்ள பேர் சரி அழகான பேர் சரி எங்க அப்பா அம்மா வச்சு பேர் சரி என் பேரு ஆமா சுபதிரை 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 அண்ணா சுபத்ரா பேர் எவ்வளவு அழகா இருக்கு. ஒரே ஒரு பேர் என்ன ஒரு பேர் நல்லா ஒரே ஒரு பேர் ஒரே ஒரு பேரு என்ன பேரு அழகான பேரு பேரு எங்க அப்பா அம்மா ஆசையா வச்சு பேரு பேரு ஒரே முறை வச்சு பேரு என்ன பேரு இந்த என் பேரு என்ன பேரு இந்த என் பேரு என்ன பேரு இந்த என் பேரு என்ன பார்த்து தேவையான்றீங்களே உங்க வாய்க்கு வாய் புத்து கிளம்போ என்ன தேவையா என்ன சொல்லு தேவையா எந்த ஊர் அப்பா வந்தா எந்த ஊரா அவர் நம்ம பேசுற பேச பயங்கரமா கோவம் வருது அப்படியே எனக்கு வர்ற கோவத்துக்கு ஏய் அண்ணா யாருக்கு உனக்கு நான் பூண்டு ஊருகா போல நினைக்கிற பூண்டு குடுறேன் எந்த சொத்த பூண்டுமா ஏய் பூண்டு ஊருகா நல்லா இருக்கு நான் உன்னை வெயில் காலம் வரது கூ போட்டுடுவேன் வெயில் உன் வாயில கூ உன் வாயில கூன்னு சொன்னேன் காலில் போடுமா எப்படி எப்படி அடிச்சு உனக்கு எப்படியோ மனசுல டேய், இன்னைக்கு ஒரு நாள் உன்னை வேலி காலம் வைக்க போது குழந்தை ரொம்ப ராத்திரியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டான் மரத்துல ஒன்று போட்டு ரொம்ப இதுவா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நான் கம்பும் நான் கேவரம் போட்டு ஆமா நல்லா அம்மிடு போட்டு உலகி எடுத்து நல்லா குத்தி நான் நல்லா புதைச்சி நல்லா தண்ணியில கலக்கி வெயில வச்சு காய வச்சு நல்லா பச்சை அரிசி எடுத்துன்னு ஒரு அரிசி ஆக்கி அதை நல்லா நான் கொதிக்க வச்சு அப்படியே நான் ஃப்ரிட்ஜுக்கு வச்சு நான் குளிச்ச காலை வாடா என் வீட்டு பக்கம் வாடா அம்மா நான் காலையில பூக்கலாரி குளிச்சே கொடுக்குறேன்னு சொன்னேன் அதான் உன் வாயில என் பூன்னு சொன்னேன் அவங்கள தவிர சொல்லேம்மா பூலையா சூவண்ணா ஏமா அம்மா இரு 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 அம்மா இரு அவன் தவிர சொல்ல ஏமா பூ இருக்கு பூ கொடுங்க அவ்வளவுதான் போ போ நான் போய் கோழி எல்லாம் ஈர்த்துன்னு வந்துடுறேன். போங்க வெட்டியாட ஓடி போ ஒரு கோழி ஒரு 50 ரூபாய். ஐயா. ஏய், நல்லதா வரகன் கூய முடியா நாங்க வரதே மகாலட்சுமி என்னடா பேசுனா ராத்திரியே உன்னா அங்கந்து ஓடி அந்த புடு புடு யார் அது அண்ணம்மல்ல புட்டு போ பார்த்தா பூ கொடுங்கடா ஆமா சொல்லுங்க பார்த்தா வீட்டுக்காரம்மா அக்கா அக்கா இப்போ வந்து அந்த அம்மா வீட்டுக்காரர் அவங்க வீட்டுக்கார கூட்டின்னு போயிடுறாங்க இருந்தாலும் கஷ்டம் ஏதோ சித்திராங்கத்துக்கு உடனே சரியில்லை லிகிதம் வந்து உடம்பு சரி நான் எனக்கு கையும் ஓல கால ஓலடானா பாரியா என்ன
தங்கச்சி எனக்கு கேட்கறேன் இந்தியா வாங்குவா நாம கோயிலுக்கு பாயாச்சு போய்க்குதா என்னடா கல் இருந்தா அண்ணா போட்டுருவாங்க தூக்கிட்டுமா அங்கீத பத்து வச்சு வச்சிரான் வச்சுக்கலான்றா காத்தாடி வச்சிடலாம் கம்பெனிக்கு அதேதான் ஆமா லிஸ்ட் பாம்பு தான் பத்து வச்சு சொல்றாங்க எப்பயா தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியோ எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல அண்ணா எனக்கு அப்படியே முட்டிக்கணும் காக்கா குத்துன்னு போதா வயிறு தான் இடிக்கு போதே தவிர உனக்கு ஒண்ணு இடிக்கு போதில்லைங்க ஏண்டா டேய் என்னடா சத்தியமா எங்க அப்பானே வீட்டை சேர்த்திருந்தானா சுபாஷ் நம்மளை அனுப்பிட்டு நான் நின்று ரெஸ்ட் எடுத்திருப்பேன் வாரம் ஃபுல்லா சொல்றான் உங்க அம்மா குதி அவன் அக்கா அவன் சொல்றான் அவங்க அம்மா குதி நீ அக்கா எத்தனை உனக்கு ரத்தத்தை நடத்து ஓய் அண்ணா சொல்லுமா அப்படி எனக்கு கை ஓடல காலம் ஓடல என் தங்கச்சிக்கு என்னாச்சும் ஏதாச்சும் உடம்பு சரியில்லை வாந்தி போய் வந்து தூக்கிட்டு போயிட்டு லபா குப்பான அடிச்சுக்கிறாங்கன்னு நான் சீக்கிரமா போனேன்னா என் அத்தை தங்கச்சி போகுது எழுத்து வரேன் எல்லாம் ஒரு 20-30 எட்டு வைங்க அப்புறம் ஒப்பா இல்லை நான் வர மாதிரி போடுவாங்க 20-30 எட்டு வைங்க அதான் மாதிரி சொன்னாரு கட் பண்ணிருந்தா